குஜராத்தில் ஒரே கார் ஓட்டுநர் 24 விபத்து வழக்குகளில் உரிமை கோரியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கு அவரை தூண்டியவர்கள் யார்? குஜராத் மாநிலம் பஞ்ச்மஹார், தாஹத் மற்றும் மகசாகர் ஆகிய மாவட்டங்களில் விபத்து வழக்குகளில் இழப்பீடு கோரி பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த மாவட்டங்களில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கோரி காப்பீட்டு நிறுவனங்களில் விண்ணப்பித்துள்ளனர். அதன் மீது ஆய்வு நடத்தி பாதிப்புக்கு ஏற்ப இழப்பீடு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அப்போது அஸ்லாம் முகமது சுஞ்சலா என்ற கார் ஓட்டுநர் மட்டும் 24 தனித்தனி விபத்துகள் தொடர்பான வழக்குகளில் காப்பீடு கோரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் சுஞ்சலா அவரே முன்வந்து ஈடுபட்டாரா அல்லது அவரது பெயரை தவறாக பயன்படுத்தி சிக்க வைத்தார்களா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. என்றாலும் காப்பீட்டு நிறுவனங்களை ஏமாற்ற சதி நடந்திருப்பது மட்டும் உறுதியாகியுள்ளது. 2015ஆம் ஆண்டில் இழப்பீடு கோரிய ஒரு வழக்கில் 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் சுஞ்சலாவின் முதல் மோசடி வெளிப்பட்டது. டூஃபான் வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஏற்பட்ட காயங்களுக்கு இழப்பீடாக 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தில் சுஞ்சலா டிரைவராகவும் சிக்கந்தர் சுலேமன் பாய் சமந்த் என்பவர் வாகனத்தின் உரிமையாளராகவும் பட்டியலிடப்பட்டிருந்தனர். அவர்களது கோரிக்கையை தீர்க்கும்படி காப்பீட்டாளரான பஜாஜ் அலைன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனம் அறிவுறுத்தப்பட்டது. ஒரு தனியார் நிறுவனம் மூலம் ஆய்வு செய்ததில் 3 மாவட்டங்களில் 23 கூடுதல் விபத்துகளில் சுஞ்சலா ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து பஜாஜ் அலைன்ஸ் பகுதி மேலாளர் கல்பேஷ் காந்திலால் பிரஜாபதி கோத்ரா தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பல ஜோடிக்கப்பட்ட விபத்து வழக்குகளில் ஓட்டுநராக காட்டிக்கொண்டதாக சுஞ்சலா மீது குற்றம் சாட்டப்பட்டது. குஜராத்தில் இதுபோன்ற போலியான காப்பீட்டு உரிமம் கோரல் விவகாரம் பெரும் சர்ச்சையாகவே மாறியிருக்கிறது. கடந்த ஆண்டு வதோதராவில் வசிக்கும் ஹனீஃப் மன்சூரி 22 விபத்து வழக்குகளில் மோசடியாக காப்பீட்டு தொகையை பெற்றது அம்பலமானது. அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டு வந்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அவருக்கு எதிராக 2008ஆம் ஆண்டு ராட்காட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 22 வழக்குகளில் 20 வழக்குகள் பஞ்ச்மஹால் மாவட்டத்தில் பதிவானது. தஹோட் மற்றும் கெடாவில் தலா ஒரு வழக்கு பதிவானது. காப்பீட்டு வழக்குகளில் குஜராத்தின் உரிமை கோரல் விகிதம் பெரும்பாலும் 130% அதிகமாக உள்ளது. இது தேசிய சராசரியான 60 முதல் 70% விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.